பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மகிழ்ச்சிக்கு விரோதமாக அநேக துக்கமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது நடுவிலையும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் சொல்லுது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையில இருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தையில நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிக்க, அதை கேட்க, நல்ல விசுவாசம் உள்ள செய்திகளை மறுபடியும் கேட்க, வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாய் படிக்கும்போது வேத வசனம் சொல்லுது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. பாருங்க, இந்த வேத வசனத்துல உங்களுக்கு வேண்டிய வாழ்வு இருக்குது, உங்களுக்கு வேண்டிய சுகம் இருக்குது, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுங்க. இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. என்னுடைய வாழ்க்கையில கண்ணீரா இருக்குது, வேதனையா இருக்குது, என் வாழ்க்கையில தோல்வி இருக்கிறது, என் வாழ்க்கையில சஞ்சலம் நிறைந்து இருக்கிறது, என் குடும்ப வாழ்வு சரியில்லை, என்னுடைய வேலை ஸ்தலத்துல சரியான ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கு அநேக நன்மைகள் எனக்கு வரல, எப்போது எனக்கு போராட்டமா இருக்குது, எப்பொழுது எதிர்மறையான எண்ணமா இருக்குது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், நீங்கள் தேட வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம். நீங்கள் வேதனையோடும் துக்கத்தோடு இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதங்களை எடுத்து வாசிங்க, நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வாசிங்க, புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். எப்போல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சஞ்சலமாக இருக்கீங்களோ, வேத வசனத்தை திறந்து ஆண்டவரை என்னோடு பேசுங்க என்று சொல்லுங்கள். என்ன நடக்கும் தெரியுங்களா? சில நிமிடங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். உங்களுடைய பயம் நீங்கி, வேதனை நீங்கி, உங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால் வருங்க. வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்கு வரும். ஆகையால் உமது வேதமே என் மன மகிழ்ச்சி. ஆகையால் நீங்கள் வேதத்தை எடுக்கும்போது பாருங்க, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு மகிழ்ச்சி, ஆண்டவரே எனக்கு வேண்டிய மகிழ்ச்சியும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதமும் மேன்மையும் உம்முடைய வார்த்தையில் வச்சிருக்கீங்க என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இந்த சங்கீத புஸ்தகங்களை எடுத்து வாசிங்கள், நீதிமொழிகளை எடுத்து வாசிங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு வார்த்தையின் மூலமாக பேசுவார். பயப்படாதுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். காட் பிளஸ் யூ.